ரைட். 6th அது எப்பயுமே அப்படி தான். டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி. வரலாறு என்றால் என்ன? வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? நேற்றே பார்த்தோமா? என்ன வரலாறு? நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது பார்த்தோமா? வரலாற்றில் காலம். என்னது வரலாற்றில் காலம்? கிமு, பொது ஆண்டுக்கு முன்பு. இங்கிலீஷில் பிசி, பிசிஇ, பிஃபோர் காமன் எரா. இதை கரெக்டாக என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும் இயருக்கு முன்னாடி. ஓகேவா? இதெல்லாம் இது வந்துட்டு 0 கிறிஸ்து பிறந்த வருஷம். இது கிபி 500, கிபி அதாவது பொது ஆண்டு 1000, 1500 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? ரைட். இது கிமு கரெக்டாக என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2024. நான் நூற்றாண்டு கேட்கல, வருஷம் கேட்டேன். கிபி இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம. இன்னையிலேருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடினா எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். கிமு இந்த பக்கம் 2000, அந்த பக்கம் 2000. ரைட். கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அதான் வந்து என்னது? ஹிஸ்ட்ரி. க்ரனாலஜிக்கல். காலவரிசைன்னா என்ன அர்த்தம்? க்ரனாலஜிக்கல். அப்படி இங்கிலீஷும் கற்றுக்கலாம். அம்மாவும் பொண்ணும் தமிழினியும் பேசுகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேசின கதை தான் இருக்கும், அது தேவையில்ல, சும்மா ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, அவன் இங்கிலீஷ் வார்த்தை ஹிஸ்ட்ரின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்றான். ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லேருந்து வந்தால் தான் அது ஹிஸ்ட்ரி. ஆங்கில வார்த்தை எதுவுமே பூந்தி மாதிரி, சாரி ஹிந்தி மாதிரி எதுவுமே அதுக்கான அடிப்படை சொல்லலாம் கிடையாது. அது வேறு மொழியிலேருந்து எடுத்துக்கிட்டது. சரியா? இரவல் வாங்கிக்கிறதுன்னு சொல்லாமா, அல்லது திருடிக்கிச்சு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த மொழி தனித்துவமான மொழி கிடையாது இங்கிலீஷ். தமிழ் வார்த்தையிலேருந்து ஏகப்பட்ட வார்த்தை எடுத்துருக்கு. அது மாதிரி கிரேக்க மொழி, அதேமாரி இன்னொரு மொழி என்னது? லத்தீன், அதிலேருந்து நிறைய எடுத்திருப்பாங்க. அது மாதிரி ஹிஸ்டோரியன்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? கிரேக்க சொல்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தமா? விசாரிப்பதன் மூலம் கற்றல். சும்மா அடுத்தவன் சொன்னான்னு எடுத்துக்கூடாது. அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். வரலாற்று காலம்னா என்னென்னு சொல்கிறான்? எழுதப்பட்ட ஆவணம் இருக்குன்றான். வேத காலம் வரலாற்று காலன்றான் வட இந்தியாவில். வேத காலத்தை எழுதவே கிடையாது. அப்போது அவன் சொல்லக்கூடிய பீரியடுக்குள்ள 1500லேருந்து 600 வரைக்கும் எழுதலை. கிமுல கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வேதத்தையே எழுதுறானுங்க. பிராமியத்தில், தமிழ் பிராமியத்தில் எழுதுறானுங்க. அப்போ அங்கேருந்தா வட இந்தியாவில் வரலாற்று காலம் தொடங்குதுன்னு சொல்லணும். ஆனால் இது எங்கள் நாடு அப்படின்னு அவனுங்க திரிக்கிறதுக்காக அந்த 1.5% ஆட்கள் வந்து மற்ற 98% மக்களை ஏமாற்றிட்டு இருக்கா. நம்மளும் உட்காந்து தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்கடா அவங்களெல்லாம் முடிச்சு போட்டு வச்சானா? எங்கே? கடவுளோட மொழி என்னது? நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறான். நம்ம என்ன அது விசாரிக்கிறதே கிடையாது. அவன் சொல்கிறது தான். நேற்று வராதவங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைட். பழைய கற்காலம், புதிய நடுவில் இடைக்கற்காலம் இருக்கும். வெங்கல காலம், அப்புறம் இரும்பு காலம். வெங்கலத்துக்கு அப்புறம் தான் இரும்பு பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எவிடன்ஸோட. இது கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. பிம்பேட்கா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த இடத்துல இருக்குது. இங்கே என்னென்ன காலம் இருக்குது? 2 இருக்குது. பழைய கற்காலம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? பழைய கற்காலம் தான். ரைட், ஒரே இது தான். ரைட். பிம்பேட்காவில் அங்கே குகையெல்லாம் ஓவியங்கள் இருக்கும். அதேமாதிரி லோத்தல் வெங்கல காலம். லோத்தில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா? அது அவங்களுடைய கப்பல் கட்டக்கூடிய தலம் இங்கே இருந்திருக்கு இந்த இடத்துல, குஜராத். இதான் கத்தியவார் பெனின்சுலார் இதுக்கு பேர். சரி, இதுக்கு வந்து கட்சி வளைகுடா.
கட்சி வளைகுடா, இது ஒரு காம்பே வளைகுடா, இது கத்தியவார் பெனின்சுலார். மேப் வச்சு தான் படிக்கணும். மேப் பார்க்குறப்ப என்ன பண்ணணும், இதை முழுசாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். பெனின்சுலார்னு என்ன அர்த்தம்? தமிழில் தீபகற்பம். என்ன அர்த்தம்? மூணு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம். இது ஒரு பெனின்சுலா. இந்த பக்கம் தண்ணி, கட்சி வளைகுடா. வளைகுடாக்கு என்னது? கல்ஃப் சொல்லாமல். ஆமாம். அடுத்தது இது வந்து காம்பே வளைகுடா. இதான் குஜராத்தோட ஒரு பார்ட். இதெல்லாம் மெயின் லேண்டுக்கு போயிடும். ரைட். அடுத்தது அன்சாயி பள்ளத்தாக்கு, பழைய கற்காலத்தோடு தொடர்புடையது அன்சாயி. அடுத்தது இது எங்கே சார் இருக்குது? இது வந்து மகாராஷ்டிரா. அடுத்தது ஹல்லூர், கர்நாடகாவில், இரும்பு காலத்தோடு தொடர்புடையது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியாவில் வரும். ஆதிச்சநல்லூர், இரும்பு காலம், இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பழைய கற்காலது அத்திரம்பாக்கம். இங்கே சென்னை பக்கத்தில் வச்சுக்கங்களேன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வரும் அத்திரம்பாக்கம். அடுத்து பையம்பள்ளி, புதிய கற்காலம் பழைய கற்காலம் ரெண்டுமே இருக்குது. சாரி, புதிய கற்காலம் தானே? புதிய கற்காலம் தான் ரெண்டுமே. புதிய கற்காலம்னா என்னென்னு பார்த்தோம். பழைய கற்காலம் இயற்கையில் கிடைச்ச கல் அப்படியே எடுத்து வேட்டையாடுறதுக்கு, கிழங்கு நோண்டுறதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க. அதை செதுக்கி பாலிஷ் போட்டாக்கா அது வந்து புதிய கற்காலம். புதிய கற்காலம் இங்கிலீஷில் நியோலித்திக். பழைய கற்காலம் பேலியோலித்திக், புதிய கற்காலம் நியோலித்திக், வெங்கல காலம் சாக்கோலித்திக், இது அயன் ஏஜ். ஓகேவா? இது அயன் ஏஜ். இரும்பு காலம்னா அயன் ஏஜ். இந்த இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் மேப்பில் இருந்து கூட கேட்பான், அதனால தான் எடுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது பிரம்மகிரி, எல்லாம் இங்கே தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். பிரம்மகிரி அதுவும் புதிய கற்காலம். பையம்பள்ளி, பிரம்மகிரி ரெண்டுமே புதிய கற்காலம். அடுத்து சிரண்டு, பீகாரில், புதிய கற்காலம். அதே மாதிரி இங்கே இதில் வரும் மேகாலயாவில் புதிய கற்காலம். இடம் பேர் என்னமோ போட்டிருக்கு. புக்கு வேறு யாரும் வச்சுருக்கீங்களா? என்னம்மா போட்டிருக்கு? இது லோஜாலி ஆடியா? லோஜாலி ஆடி. ரைட். அடுத்தது மொகரா, புதிய கற்காலம். கோல்டிவா, புதிய கற்காலம். மெகர்கர் முக்கியமான இடம், புதிய கற்காலம். இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். இந்திய வரலாறுனா பாகிஸ்தானையும் சேர்த்திக்கணும். பெரிய மேவதாக போட்டோன்னா இது அந்த மலைத்தொடர்லாம் இருக்கும். எல்லாமே இமயமலைத்தொடர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அடங்கின பகுதி. அடுத்து புர்ஜாவம், ஜம்மு காஷ்மீர். நாணயவியல், நாணயங்களை பற்றி படிக்கிறது. பழைய கால நாணயம்லாம் வெளியிட்டாங்கள்ல, யார் காலத்தை சேர்ந்தது? நாணயவியல் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துருந்ததில்ல. என்னது? விஜயநகர பேரரசா? யார் நாணயம் வெளியிட்டது? நியூமிஸ்மேட்டிக்ஸ், பக்கோடா. சரி, யார்? விஜயநகர பேரரசா? அடுத்தது நியூமிஸ்மேட்டிக்ஸ்னால் நாணயங்களை பற்றி படிப்பு. எஃபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு இருக்குல்ல, கல்வெட்டு பாறை மேலே செதுக்கி புலியாக்குவாங்க. அது வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு பேர். உள்ள ஆழமாக செதுக்கி எழுத்தை உருவாக்குறது. எழுத்து பொறி பற்றிய படிப்பு, கல்வெட்டியல். அடுத்தது இது தொல்பொருள் சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். தொல்பொருள் சான்று, இது இலக்கிய சான்று. ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதை வச்சு தான் வரலாற்றை நம்ம டிஃபைன் பண்ணுறாங்க. வரலாற்றை இந்த மேப் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரெண்டாக பிரிக்கிறாங்க.
வரலாற்றுக்கான ஆதாரங்கள். எவிடன்ஸ் ஃபார் ஹிஸ்டரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இலக்கிய சான்று, எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், லிட்ரஸி, லிட்ரரி எவிடன்ஸு. அடுத்தது தொல்பொருள் சான்று, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். சோர்சஸ்ன்னு போட்டிருக்காங்களா, ஓகே. அடுத்து லிட்ரரி சோர்சஸ். சோர்சர்னால் மூலம், எவிடன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியான வார்த்தை மூலம். இந்த இடத்துல அங்கேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. இதில் பாருங்கள், தொல்பொருள் சான்றுகள் எது எதெல்லாம் சார்? பானை, பொம்மையெல்லாம் வச்சு எப்படி சார் டிஃபைன் பண்ணுவாங்க? அழகான பொம்மை வடிச்சிருந்தானா அப்போ என்ன இருக்கும்? ஓ, அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கான். யார் பொம்மையை உருவாக்க முடியும்? சும்மா ஏன் உட்காந்துருக்கானோ, ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குது, அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக செட்டில் லைஃபுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். பானை அதே மாதிரி தான். பானை மேலே டிராயிங் போடுறது. யார் மேக்கப் போட்டுக்குவாங்க வீட்டில்? வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க தான் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. காட்டில் வேலை செய்கிறவங்க தப்பு சொல்லலை, அதெல்லாம் நான் எதுலாம் தப்பாக, எது சரி தப்புலாம் சொல்லலை. நான் சும்மா இருக்கிறவங்க மேக்கப் போடுவாங்க. காட்டில் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர். அப்போ செட்டில் லைஃப் இருக்குல்ல, அப்போது நிலையான வாழ்க்கைக்கு வந்துட்டான், விவசாயம் செஞ்சுருக்கிறான், ரெஸ்ட்டு டைம் கிடச்சிருக்கு. அப்போ சிந்திச்சு என்ன பண்ணுறான்? அந்த மாதிரி கைவினை பொருட்கள், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அப்போ விவசாயம் அல்லாத மற்ற தொழிலெலாம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்போ மற்ற தொழில் வரும்? விவசாயத்தில் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான். இப்போ ஒரு ஊரில் 100 பேர் இருக்கான், 50 பேர் விவசாயம் செய்கிறான், மாடு மேய்க்கிறான். அவன் உற்பத்தி செய்கிறது 100 பேர்த்துக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்போ மிச்சம் 50 பேர் என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பான். அவன் வேறு வேலை செய்வான். இந்த பானை தயாரிக்கிறது, நகை தயாரிக்கிறது, இந்த மாதிரி. இப்படி தான் வந்துட்டு இந்தந்த காலகட்டத்தில் இப்படி வாழ்ந்துருக்கான், சிந்திச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் பயன்படுத்தின கருவிகள் பார்த்தோம்ல. பழைய கற்காலம், புதிய கற்காலம்னு எப்படி வைக்கிறாங்க? கருவிகளை வச்சு தான் அந்த பேரை வைக்கிறாங்க. அடுத்து அணிகலன்கள். இப்போ பார்த்தா தெரியும், கீழடியில் ஜாய் ஆலுகாஸ் பார்க்குற டிசைன்லாம் அவன் 2800 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பயன்படுத்தியிருக்கான். யார்? அந்த திராவிடர்கள். தமிழர்கள்னு சுருக்காதீங்க, திராவிடர்கள். கீழடியில் தமிழர்கள்னு சுருக்காதீங்க. உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்றது தான் தமிழர். அந்த நான் டம்ளர்லாம் பேர் வச்சுட்டு தர்றானுங்க, அது அவன் உருவாக்குனது தான். அதுக்கு தான் அவனை வச்சுருக்கானுங்க. நீங்கள் யாரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது. அவன் பார்த்தீங்கன்னா தெரியும், போகிற இடத்துல என்ன பண்ணுவான்? இந்த ஜாதிக்காரன் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான், அந்த ஜாதிக்காரன் அங்கே. அது பின்னாடி ஒரு முட்டாள் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு, இளைஞர் கூட்டம். என்ன பண்ணுறது? சரி. ஏன்னா இந்த வரலாறு தெரியாதனால தான் அந்த மாதிரி ஏமாத்துறவங்க முன்னாலாம் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் புத்தரும் மகாவீரர்னு சொல்லியிருக்காங்க. அப்போயே அறிவு இருந்தால் போதாது. அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணும்? நல்ல அறிவு வேண்டும். பார்ப்போம் மகாவீரர் புத்தரை பற்றி பார்க்குறப்ப. அடுத்து அவன் பயன்படுத்தின நாணயங்கள். அடுத்தது வேறு என்ன இருக்குது? நினைவு சின்னங்கள். கீழே எதெல்லாம் நினைவு சின்னம்? அரண்மனை, கோட்டை. கோட்டைக்கு அரண்மனைக்கு என்னங்க வித்தியாசம்? வெரி குட். ஊருக்கு வெளியில் அங்கே எது கட்டி வைக்கிறான்? எல்லையில் கட்டி வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்காக. வெரி குட். பேலஸ்னால் ராஜா தங்குற இடம், நாட்டோட நடுவில் இருக்கும். அப்புறம் கோயில்கள், அப்புறம் ஸ்தூப்பானா இது இருக்கு இல்லையா, புத்த மதம் தியானம் செய்கிற இடம், அதான் ஸ்தூப்பா. இதை காப்பி அடிச்சு தான் அங்கே ஒருத்தர் கட்டியிருக்காரு கோயம்புத்தூரில். ஆமாம். அப்புறம் மொனாஸ்ட்ரி, இதுவும் அதே மாதிரி தான். மொனாஸ்ட்ரினாலும் அந்த சாமி கும்பிட்றதோ தொடர்புடையது. அடுத்தது அப்புறம் கல்வெட்டுகள், இலக்கியம். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயே கல்வெட்டுகள் இருக்குது. இதெல்லாம் கல்வெட்டு, பாறை கல்வெட்டு, கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு. அந்த கோயில் யார் கட்டியிருப்பாங்க, எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இங்கிலீஷ்காரன் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு தெரியாது. இங்கிலீஷ்காரன் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தெரியாது. சரியா? இவனுக்கு கொடுத்த அந்த டுபாகூர் புத்தகத்தை வச்சு ஒரு வரலாறு அவனுங்களாம் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்லேருந்து எழுதுனான் ஃபஸ்ட்டு. அப்புறம் போக தான் என்ன ஆகுது, அதே இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனது.
அதுக்கப்புறம் இந்த ராஸ்கலுங்க கையில் போனதுக்கப்புறம் டோட்டலாக வரலாறு அழிக்க பார்த்து அவனுங்க வரலாறை உருவாக்குறதுக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒரு கருவி தான் நீட்டு, இந்த புத்தகத்தை மாற்றுறது, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. சரி பார்ப்போம். அடுத்தது உலோக தூண், நகர்வழி இரும்பு தூண் அங்கே இருக்கும். அதேமாரி செப்பேடுகள், செப்பேட்டுக்கு என்னது காப்பர் பிளேட்ஸு, மெட்டல் பில்லர். நகர்வழி இரும்பு தூண் அங்கே டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கும். இது யாரோட காலம்னா குப்தர்கள் காலத்தில் நடப்பட்ட தூண் இன்னும் இருக்குது அங்கே. குப்தர்கள்லாம் எப்போ பார்த்தோம், கிபி 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு, 4லேருந்து 6ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்துருக்கோம். அப்போ நட்டு வச்ச இரும்பு தூண் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இரும்பு தூணை நட்டு வச்சுட்டு அங்கே பாருங்கள் பெயிண்ட் கூட இல்லை போகலாம். இன்ன வரைக்கும் துரு பிடிக்காமல் இருக்குமா? உங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்ட இரும்பு என்ன இருக்குது நேரம், நீங்கள் குழந்தையா இருக்கிறப்ப இருந்துச்சுன்னா இப்போ இருக்காது, அது துரு பிடிச்சிருக்கும். அதையும் மீறி இருக்காது. எப்படி அலாய், அலாய்னா என்ன, கலவை, உலோக கலவை. அது கலக்கிறனால என்ன அது துரு பிடிக்காது. இப்போ எக்ஸாம்பிள் எது வீட்டில் எது அலாய் உங்களுக்கு தெரிஞ்சு, தண்ணி பைப் இருக்குல்ல, அதே அலாய் தான். தண்ணி போகிற பைப் இருக்குல்ல, அது அலாய். தண்ணி போகிற பைப்பு ஜிங்க் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில். ஆமாம். அடுத்தது லிட்ரரி சோர்சஸ், இலக்கிய சான்றுகள், காப்பியங்கள், பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ தமிழில் சங்ககால இலக்கியங்கள், காப்பியங்கள், எது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, அதெல்லாம் அதிலேருந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இப்படிலாம் கோட்டை கொத்தளத்தோடு வாழ்ந்தானுங்கண்ணா தமிழருங்க அப்படின்னு அதில் தெரியுது. அடுத்தது வெளிநாட்டு பயணி குறிப்பு. தமிழர்களை பற்றி பார்த்துருப்போம். கிரேக்கத்து நாட்டில் எழுதி வச்சுருக்காங்க குறிப்பு தமிழர்களை. இங்கே வந்து வியாபாரம் செஞ்சோம், ரோமானிய பேரரசு அவன். அதே மாதிரி இவன் யார், எஜிப்து, சீனா, எல்லாத்துலேருந்து தமிழர்களை பற்றி எழுதி வச்சுருக்கான். அடுத்தது இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்கள்ல. இப்போ திருவள்ளுவரோட நூல் அதெல்லாம். அதேமாதிரி இப்போ கூட கேட்டிருந்தாங்களே எந்த நாட்டு கல்வெட்டில் சிந்து சமவெளியை பற்றி எழுதியிருந்தாங்க. ஆமாம், மெசபடோமியானா எந்த நாடு, சத்தமாக சொல்லுங்கள். ஈரானா ஈராக்கா, மெசபடோமியா எஜிப்தா? எஜிப்துலாம் கிடையாது, ஈராக். மெசபடோமியானா நாட்டுப்புற கதை பாடல்கள் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து என்ன பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் போய் என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறவங்களாம் அந்த பாடல்கள்லாம் எழுதி கொண்டுட்டு வராங்க. நாட்டுப்புற பாடல்கள் தமிழ் புத்தகத்தில் கூட பார்த்துருப்போம். அப்புறம் மதச்சார்பற்ற இலக்கியங்களா, ரைட். அதில் இதெல்லாம் மதச்சார்பற்ற இலக்கியங்கள். இது மதச்சார்புள்ள இலக்கியங்கள். பக்தி இலக்கியம்லாம் இருக்குல்ல, இதிகாசங்கள். இது வட இந்தியாவிலேருந்து வரதெல்லாம் இதிகாசம். இதெல்லாம் சும்மா ஒன்றுங்களாம் கட்டுக்கதையாக விட்டுட்டு போவானுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பக்தி இயக்குங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் கட்டுக்கதை. அவனுங்களாம் உருவாக்கின கதை, எவனும் எழுதின கதை. அவர் வந்தார், இவர் வந்தார் அப்படின்னு கதை விடுறது. ஆனால் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. வட இந்திய மொழி அது, அவனுங்களோட நூல்கள். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கடவுள் பண்ணார்னு சொல்லி அதில் உள்ள கலாச்சாரத்தில் நம்ம தலையில் திணிச்சு விட்டுறது. நாம் இப்படி பண்ணான், பொண்டாட்டி சந்தேகப்பட்டான், நெருப்பில் இறங்க சொன்னான், அதெல்லாம் சொல்லி எல்லாம் நான் பண்ணுறது. சரியா? ஆமாம், கடவுள் பேரை சொல்லி தான் அவங்களெலாம் அடிமையாக்கினானுங்க. அடுத்து பக்தி இலக்கியங்கள் நம்மளுதில். இது வந்து இதிகாசங்கள். நம்ம இதில் பக்தி இயக்கங்கள், நம்ம இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் தான். தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், சைவம் வைணவம் பார்த்தோம் இல்லையா, வரும் பார்ப்போம். இடைக்கால இந்தியாவில் சைவம் வைணவன்ட்டு இந்த புத்த மத சமணம் வந்தால் ஃபுல்லாக பரவி இருக்கும். அவனுங்களை காலி பண்ணுறதுக்காக இவனுங்க அதிலேருந்து நல்ல விஷயத்தெல்லாம் திருடிக்கிட்டு இவன் ஒரு இயக்கத்தை கொண்டு வருவானுங்க. இந்த பிராமணர்கள், பிராமணருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்கே பிராமணம்மா, கேரளா போனீங்கன்னா அங்கே நம்பூதிரிம்மா, அப்புறம் என்ன ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பானுங்க. சரியா? அவனுங்கெல்லாம் கான்செப்ட் இது தான். என்னது? இந்த சனாதனம், அதான் கான்செப்ட். அதை வச்சு எல்லாம் அந்த ஊர் மக்கள், ராஜாவை எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருப்பானுங்க. அதான் அவனுக்கு வேலை. சரி, இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறானுங்க, வரலாறை உருவாக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பண்டைய கால மனிதன், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்
எழுதப்பட்ட ஆவணம் இருக்காது. எழுதப்படாத ஆவணம் எது? எழுதப்பட்ட ஆவணம் இருக்காது. சரி, எழுதப்படாத ஆவணங்கள் எது எது? இந்த மாதிரி ஓவியங்கள், கற்கள் அவன் பயன்படுத்தின பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், சரியா, செம்பு காலம். அங்கே எழுதப்பட்ட ஆவணம் எதுவும் இல்லை. இரும்பு காலம், இதெல்லாம் வந்து என்னது? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த காலத்தில் என்ன இருக்காது? எழுதப்பட்ட ஆவணம் இருக்காது. அவன் பயன்படுத்தின கருவிகள், அவனோட எலும்புக்கூடு, அவனோட வீடு, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பழைய கற்கால மனிதன் வேட்டையாடிட்டு நாடோடியாக இருந்தான். விலங்கு தானே நம்ம, இப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இல்லை. பழைய கற்கால மனிதன் வேட்டையாடிட்டு நாடோடியாக சுற்றி. கதையாக கேட்டுக்கோங்க, கதையை புரிஞ்சு கதையை வச்சு ஆன்சர் போடுங்க. கேள்வி: பழைய கற்கால மனிதன் எப்படி இருந்தான்னு கேட்பாங்க. நாடோடியாக விலங்கு மாதிரி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தான். எங்கே சார் தங்கினா? வீடு இருந்துச்சா? வீடெல்லாம் கிடையாது. நாடோடி தானே, போகிற போக்கில் என்ன பண்ணுவான்? இப்போ எப்படி இருக்குது, இங்கேருந்து யானை கிளம்பும், அங்கேருந்து அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போகும், கடற்கரை வரைக்கும் போயிடும், திரும்ப அப்படியே மேய்ஞ்சிட்டே வரும். சாப்பாடு எங்கெங்கெல்லாம் கிடைக்கிற சீசனுக்கு தெரியும், வரும் அப்படியே. அது மாதிரி நம்மளும் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம். மெயினாக மலைகளில், மலை குகைகளில், மரப்பொந்துகளில், மலை அடிவாரத்தில். எதுக்குனாக்கா மலையிலேருந்து பாதுகாக்கணும். ரெயின்ஃபால் இருக்குல்ல, அப்போ அதிலேருந்து பாதுகாத்துக்கணும், விலங்குகள்லேருந்து பாதுகாத்துக்கணும். இதுக்காக முட்டா பசங்க என்ன பண்ணுறது? சரி, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி குகையில் அவன் வாழும் பொழுது என்ன ஆகுது? ரெஸ்ட்டு கிடைக்கிறப்ப அந்த ஓவியம், அவன் என்னென்னலாம் செஞ்சானோ, என்னென்னலாம் பார்த்தானோ படமாக வரைகிறான். அதான் அந்த ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் வரைந்தனர். பாறை ஓவியங்கள் என்ன அழைக்கப்பட்டது? தனது வாழ்க்கை நிகழ்வை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். சும்மா தானே இருக்கான், அதை எடுத்து உட்காந்து கிரிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிட்டு கீப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஓவியமாக இருக்குது. இன்னும் இருக்குது. இந்தியா முழுவதும் அதிகமாக நம்ம தென்னகத்தில் எங்கெங்கெல்லாம் மலை பிரதேசம் இருக்கோ அங்கே குகைகள்லாம் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எவிடன்ஸ். அப்போ இதிலேருந்து தெரியுது, அங்கே பாருங்கள், வேட்டையாடி இருக்கானுங்க கூட்டமாக. கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடி இருக்காங்கன்னு தெரியுது. இன்னும் போக போக தெரியும், பெண்களும் ஆண்கள் 2 பேர் சேர்ந்து தான் வேட்டையாடி இருக்காங்க. இயற்கையாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? 2 சமந்தான். என்னைக்கு இவனுங்க செயற்கையாக மாறுறானுங்களோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறானுங்களோ, அப்போ தான் என்ன ஆகுது? பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறானுங்க. அது வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஆண் பெண் சமம். அடுத்து புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேற்று சொல்லியிருக்க மாட்டேன் இதை. ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அது 2 தான் சொல்லியிருப்பேன். புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் கேட்பாங்க. நேற்று வராதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. எழுதப்பட்ட ஆவணம் அங்கே இருக்கும். இதே தமிழில் வரலாற்று காலம், இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஓகேவா? வரலாற்று தொடக்க காலம். புரோட்டோனா ஸ்டார்டிங் பாயிண்ட். ப்ரோ கேரியாட்டிக்கு பார்த்தோமா? ப்ரோ என்ன அர்த்தம்? அப்போ தான் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. எல்லாமே எந்த மொழியும் ஈஸி. அதுவும் தாய்மொழியில் படிச்சிட்டிங்கன்னா மற்ற மொழியில் பயங்கர ஈஸி. வரலாற்று தொடக்க காலம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இதில் சுத்தமாக எழுதப்பட்ட ஆவணம் இருக்காது. எழுதாதீங்க, சும்மா கவனிங்க. எழுதுறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். எழுதுறீங்களா? என்ன எழுதலை? சரி, சும்மா கவனிங்க, கதையை கவனிங்க. இதே எழுதப்பட்ட ஆவணம் இருக்கும், மற்ற பொருளும் இருக்கும். ஓகேவா? இது எழுதப்பட்ட ஆவணம் இருக்கும், மற்ற பொருளும் இருக்கும். பட் அதை நம்ம படித்து புரிஞ்சிக்க முடியாது. சரியா? இந்தியாவில் புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் எது சார் அப்படின்னாக்கா, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதான் புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். வரலாற்று தொடக்க காலம்.
சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் எவ்வளவு? கிமு 4000 கிமு 1500 வரைக்கும் எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது. ஆனால் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. பட் இந்த எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, தமிழ் பிராமி எழுத்துக்கள் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அப்பயே இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டு போயிட்டான். அது இவனுங்களுக்கு பொறுக்க மாட்டாங்குது. சரியா? உங்கள் எஜமான்களுக்கு யார் உங்கள் எஜமான்கள்? புரோட்டோஹிஸ்டரி கேட்பாங்க. இந்திய வரலாற்று தொடக்க காலம் எனப்படுவது எதுன்னு கேட்பாங்க. எது? சிந்து சமவெளி நாகரிகம். திராவிட நாகரிகம் தான் அது. பயன்படுத்தின கருவிகளை வச்சு பண்ணுறான். வேட்டையாடுறான், கூட்டமாக நின்று வேட்டையாடுறான். குகையில் இருக்கான், குகைக்கு வருது, அம்பெடுத்து அடினா வேட்டையாடுறான். வேட்டையாடி சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. எப்படி மனிதன் இருந்தான்? வேட்டையாடி வாழ்க்கை நடத்தான். எங்கே? பழைய கற்காலத்தில் அந்த ஓவியங்களை வச்சு இவன் கண்டுபிடிக்கிறான். ப்ளஸ் அவன் பயன்படுத்தின கருவியை வச்சு. அசோகர் பார்த்தோம் இல்லையா? அசோகர் எங்கே வருவார்னு பார்த்தோம்? கிமு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. கிமு 3 4 3ன்னு தான் சொல்லணும். அங்கேருந்து ரிவர்ஸில் வருது இல்லையா? பிசி. அந்த காலத்தில் இருந்தவர் வட இந்தியாவில். இவங்களுடைய தலைநகர் நாட்டோட பேர் என்னன்னு பார்த்தோம்? மகதம். வெரி குட் கார்த்திக். மகதம். இவங்க பரம்பரை பேர் என்னது மகதத்தில்? மௌரிய வம்சம். மௌரிய வம்சம். அதில் 3வது சிறந்த அரசர் இவர். பீரியடில் தான் என்ன ஆகும்? அந்த மகத நாடு பெரிய பேரரசாக இருக்கும். திரும்ப பார்க்க போகிறோம். திரும்ப கதை கேட்டு தமிழ்நாட்டை விட்டுட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்கு. அசோகரோட 4 பெரிய பேரரசு. பேரரசுனால் இவர் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்கல்ல. எல்லா சிற்றரசரும் இவர் சொல்கிறத கேட்பாங்க. அங்கங்கே அவங்க தனித்தனி நாடாக தான் இருந்தது. அகண்ட பாரதம், என்னது ராமராஜ்யம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவனுங்களாம் உருவாக்கின கட்டுக்கதை. ஆமாம். சரி. இந்த அசோகர் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. ஒரு பீரியடில் புத்த மதத்தை ஆசியா முழுவதும் பரப்புவார் இவர். யார்? அசோகர். ஓகேவா? அப்புறம் இவரை பற்றி தனியாகவே வரும். இருந்தாலும் இங்கே சொல்லியிருக்கிறானுங்க, பார்ப்போம். இவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு இவங்களுடைய அண்ணன் தம்பி, அது ஒரு கட்டுக்கதை விட்டுருப்பானுங்க. 100 அண்ணன் தம்பி இருந்தாங்களாமா அவருக்கு. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு நிறைய பொண்டாட்டி இருப்பாங்க. சரியா? ஆமாம். எப்போரா 100ன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். இதுக்கு 100ன்னா இது பண்ணுறீங்களே. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவ எதிராக இருக்கிறவன் யார்? கௌரவர்கள் 100 பேர். அவங்க ஏன் கேட்கல? அதே போடுறாங்க. ஏன்னா அது கடவுள் இருந்தாரும்பீங்க. டெஸ்டி பேபியா? ஓ, அப்பயே டெஸ்டி பேபி இருந்ததுன்றீங்களா? அப்படி கிடையாது. ராஜாவுக்கு நிறைய பொண்டாட்டி இருக்கும் அதில். சரி. அது மாதிரி இவருக்கு 100 அண்ணன் தம்பி இருப்பாங்களாம். 99 பேரை கொண்டுருவாங்களாம். கொண்டுருவாராம் அவர். அப்போல்லாம் பாவம் அவர் மனசு இறங்கவே இல்லை. ஒரே ஒரு தம்பியை மட்டும் விட்டுருவாராமா. அதெல்லாம் கதை. அப்போல்லாம் அவர் மனசு இறங்கலை. அப்புறம் ஒரு 8 ஆண்டு கழித்து ஒரே ஒரு சண்டை போடுவார். கலிங்கத்தில் ஒரு போர் நடக்குது. கலிங்கம்னாக்கா ஒரிசா. அங்கே போய் ஒரு சண்டை போடுவார். அங்கே ரத்தம் வெள்ளம் ஓடுதாமா. அதை பார்த்தோன்னா மனசு வெந்து போய் நொந்து போய், ஐயோ அண்ணன் தம்பி 100 பேரை கொண்டப்போ அவர் மனசு எதுவும் ஆகலை. முதல் 4 ஆண்டு அதுதான் வேலையாமா. அண்ணன் தம்பிகளை கொள்வது தான் வேலையாமா, கூட பிறந்தவனை. அப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து ஒரு சண்டை போடுறாரு கலிங்கத்தில். அதாங்க ஒரிசா. கேட்பாங்க, ஒடிசாவின் பழைய பெயர் என்ன, கலிங்கத்தோட புதிய பெயர் என்னன்னு. ஒடிசா ஒடியா கலிங்கப்போர் வரலாற்று காலத்தில். அங்கே போய் சண்டை போட்டு அந்த ராஜாவை ஜெயிச்சு அவர் கூட இணைச்சிக்குவார் அந்த நாட்டை. அப்போ மனசு வெந்து போய் என்ன பண்ணுறாரு அவர்? அதில் இனிமேலாம் நான் சண்டை போட மாட்டேன் மக்களோட நலனுக்கா. ஏன்னா அப்போ ராஜாவோட முக்கியமான வேலை என்னன்னாக்கா நாடு பிடிக்கிறது தான் அவனோட வேலை. தமிழில் கூட இருக்கும், நிறை கவர்தல் நிறை மீட்டல். தமிழில் இருக்கா? ராஜாவோட வேலை முக்கியமான வேலை. அதனால் பக்கத்து நாள்னா சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க.
அது மாதிரி நாட்டை போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கார். இதோடு நிறுத்திக்கிறார். அவங்க எது மகதம் எப்போ பெருசாகும் பார்த்தோம். அரியங்கா வம்சத்துலேருந்து நாடு பெருசாகிட்டே போகிறது. அரியங்கா வம்சத்துலேருந்து இவங்க அப்பா பிந்துவா பிம்பி, அது மட்டும் எனக்கு தெரில, பிம்பி தானே, ஆமாம், அவர் வரைக்கும் என்ன ஆகுது, நாட்டை பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நாட்டை இவர் இணைப்பார். இணைச்சோன்னே அதோட நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு நிறுத்திக்குவார். அதிலேருந்து நான் புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவார். அவங்க தாத்தா அப்போல்லாம் வந்து சமண மதத்தை பின்பற்றுவாங்க. அங்கே வேத மதம் கிடையாது, இந்து மதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே தான் இந்துன்னு சொல்லி வச்சுட்டானுங்க. வேத மதம் ஆரிய மதம் கிடையாது. அவங்கள வீழ்ச்சி அடைய வச்சு தான் இவங்க வராங்க. யார்? புத்தரும் மகாவீரனும் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அந்த காலத்தில். சரியா? இவனுங்களாம் உருவாக்கி விட்டது. இவனுங்களாம் கட்டுக்கதை. வரலாற்று அறிஞர்கள் இல்லைன்றாங்க. ஆனால் அந்த சாணக்கியர், கௌடில்யர்னு சொல்லுவாங்க, சாணக்கியர்னு சொல்லுவாங்க, அவர் எழுதுன அர்த்த சாஸ்திரம்பானுங்க, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு வரலாற்று ஆசிரியரே சொல்லிட்டாங்க. அவர் எங்கே சார் வருவார்னு கேட்குறீங்களா? சந்திரகௌதம மௌரியருக்கு வருவார். அவரை பற்றி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா அவன் சூத்திரர். சந்திரகௌதம மௌரியெல்லாம் சூத்திரர்கள். அவன் எவனையுமே சூத்திரர்கள் எவனையுமே சிறந்தவன் கிடையாது. சூத்திரனோ சத்திரியனோ வைசியனோ சிறந்தவன் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் சிறந்து விளங்குனா அவனுக்கு மூளையாக யார் இருப்பாங்களாமா? ஒரு பிராமணன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கான கட்டுக்கதைன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. பிராமணன் இல்லாமல் இல்லை, நீங்களாம் முட்டாள அப்படின்னு சொல்கிறான். தெரியாமல் தானே. அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் எங்கே போகிறீங்க? குழந்தை பிறந்ததுலேருந்து செத்து போய் புதைச்சிட்டு வந்தோன்னே காரியம் செய்கிற வரைக்கும் அவனை தான் கூட்டிகிட்டு வரீங்க. வந்து மந்திரம் ஓதுப்பா, நல்ல நேரம் பார்க்குறது, ஐயர்கிட்ட போய் நல்ல நேரம் பார்த்துட்டு வா, அதானே போகிறீங்க. சமூகத்தில் அது கட்டமைக்கப்பட்டது அப்படி தான். சரி பார்ப்போம். அந்த மாதிரி இப்பயும் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. எங்களுக்கு அந்த லேடி கூட சொல்லியிருக்கு, பிராமணாளுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி. ஆமாம், அவங்க 4 கிலோ தம்பிள்ஸ் டெய்லி மூளையில் வச்சு தூக்கி இப்படி வலிமை. மற்றவங்களுக்கெல்லாம் மூளை வலிமை கம்மியாமா. ஆமாம், சரி, அந்த மாதிரி அது உருவாக்குனது அப்படியே. சரி, இப்போ மாறிடுச்சு. இன்னும் நிறையா நீங்கள் அதோட தாக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, மாறிடுச்சு. சரி, அடுத்தது அவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த பண்ணுறாரு, முதல் மக்கள் நல அரசு உலகத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? அசோகருடைய காலத்தை. அதேமாதிரி விலங்குகள் பார்த்துருப்போம். அந்த யாகம் நடத்துகிறாங்க, அதை திரும்பவும் பார்ப்போம். சொல்லிவிட்டு எல்லா பசு குதிரை எல்லாத்தையும் வெட்டி போட்டு யாகத்தில் தூக்கி போட்டு நெய்யை ஊற்றி எடுத்து குடிச்சிட்டு சோமபானம் சுறாபானம்லாம் அறிஞ்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரானுங்க. அப்போ கால்நடையெல்லாம் அழியக்கூடிய சூழல் வருது. புத்தர் மகாவீரர் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த புலால் உண்ணாத கதையை உள்ளக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதேமாதிரி புத்த மதம் சமண மதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவர் புத்த மதத்தை பின்பற்றாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அப்போவே அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்போவே ஆரம்பிச்சிருக்கார். விலங்குகளுக்கு மருத்துவமனையை உருவாக்கி வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மகாவீரர். அதே மாதிரி நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? அசோக சக்கரம். அதில் மொத்தம் ஆரக்கால்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? ரேடியஸ். ஆரக்கால், ஆரம், ரேடியஸ் பார்த்தோமா? ரேடியஸ்னால் என்ன அர்த்தம்? மையத்துலேருந்து எவ்வளோ இதான் ஒரு ஆரம். அது மாதிரி மொத்தம் எத்தனை ஆரக்கால்? புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஆரம்னா என்ன அப்படின்னு. அது மொத்தம் எத்தனை இருக்குது? 24. இது எங்கே இருக்குது? நம்மளோட தேசிய கொடியில் நடுவில். அது எது கொண்டு வந்து அங்கே வச்சானுங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இவங்க மதம் இழுத்துக்கிட்டானுங்க, அது வேறு, அதை விட்டுருங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சாரநாத் தூண். சாரநாத் அப்படின்ற இடத்துல ஒரு தூண் இருக்கும். அசோகர் புத்தர்னுடைய நினைவிடம் சாரநாத் அங்கே இருக்குது. அங்கே ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் இருக்கக்கூடிய சக்கரம் இது அசோகர் காலத்தை சேர்ந்தது. அந்த தூணில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் இருக்குல்ல, எம்பலம், 4 முக சிங்கம் இருக்கும். அந்த எம்பலம் இருக்கும். அந்த எம்பலத்துக்கு கீழே இந்த இடத்துல இருக்கும். அதிலேருந்து அதை எடுத்துருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. கேட்பாங்க, எங்கேருந்து இந்த அசோக சக்கரம் எடுக்கப்பட்டது? எங்கேருந்து? சாரநாத் கற்தூணில். அதில் எத்தனை ஆரம் இருக்கும்? ரேடியஸ் 24. ஒன்று 24 ஸ்டேட்டுன்றுவானுங்க ஆரம்பத்தில். அப்படி கிடையாது. அதில் எத்தனை இருந்தால் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அசோக சக்கரம். 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே தான் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு வரலாறு எழுத ஆசைப்பட்றானுங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? 19ஆம் நூற்றாண்டு இப்போ 1801
ஆயிரத்தி. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன், அதுக்கு முன்னாடி இருக்கா, அவங்க ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம், இவங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டு வரலாற்று சான்றுகளை வெளியிடுறாங்க. இந்த ஆய்வுகள்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு ஒருத்தர், அசோகர் பற்றி முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு நூலை வெளியிடுறார். இவங்க தனித்தனியாக ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருப்பாங்க. அதை தொகுத்து இப்படி தான் இருந்திருப்பான் அசோகம், இப்படி தான் பண்ணியிருக்கான், இவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறார். யார்? சார்லஸ் ஆலன் அப்படின்றவர். அந்த நூலுக்கு பேர் த சர்ச் ஃபார் தி இண்டியன்ஸ் லாஸ்ட் எம்பரர். லாஸ்ட்னாக்கா LOST அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லாஸ்ட்டு அழிஞ்ச அப்படின்னு அர்த்தம். இதுதான் கடைசி, இது அழிஞ்சு போன, இழந்த அப்படின்னு அர்த்தம். சரியா? மை லாஸ்ட் பென் அப்படின்னா என்ன அர்த்தம்? காணாமல் போன பெண்ணு, நான் தொலைச்ச பெண்ணு அப்படின்னு அர்த்தம். என்னோடய கடைசி, இப்படி போட்டால் என்னது, என்னோடய கடைசி பெண்ணா அப்படின்னு அர்த்தம். ஆமாவா? இங்கிலீஷ் மீடியம். ஆமாம், நான் இங்கிலீஷ்காரன் இல்லை, சும்மா ஏதாவது கதை விட்றேன், அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது, பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகளை அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்து வெளியிடுறாங்க. சாஞ்சி ஸ்தூபியிலையும் சார்னார் கருத்தூணிலும் காணப்படுதுன்றாங்க. இதான் சாஞ்சி ஸ்தூபி. எங்கே இருக்குது? இதேமாரி இதை காப்பி அடித்து தான் அங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. இது சார்னார் தூணு. இது அவரோட புத்தர் இறந்தவுடனே அவரோட இது இருக்கு இல்லையா, அவரை எரிச்சதுக்கப்புறம் சாம்பல் கீம்பல் இதெல்லாம், அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் புத்த மதம் பரவி இருக்குது அங்கெல்லாம் கொண்டுட்டு போய் புதைச்சி இந்த மாதிரி இடத்த உருவாக்குவாங்க. இன்னும் இருக்குது அங்கே. சரியா? ரைட். இந்த மாதிரி தியானம் இதெல்லாம் முதல்ல இந்த புத்த மத சமணம் தான் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அதை இவங்க திருடிக்கிட்டாங்க. தற்காப்பு கலை, அதேமாரி எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கறது. அவன் கல்வி கொடுக்க மாட்டான் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் கல்வினா என்ன அர்த்தம்? சுற்றியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் கொள்ளுப்பாட்டி சொல்லியிருக்கு. அங்கே ஊரில் ஒரு இது மாதிரி ஒரு தேனி மலைன்னு ஒரு இடம், அதுக்கு அடியில் குகை இருக்கும். அங்கே முனிவரெலாம் இருப்பாங்க. நாங்களாம் போய் சாப்பாடு கொடுப்போம், அவங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இப்போ வேறு சித்தர் கோயிலுன்ட்டானுங்க. மேலே முருகனை கொண்டு போய் வச்சுட்டானுங்க. வச்சுட்டு என்ன ஆகிட்டாங்க, சரி. அடுத்தது இதெல்லாம் மீள்பார்வை. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வாழ்வியலை சொன்னதே சொல்கிறாங்க. தொடக்க கால புரோட்டோ ஹிஸ்டாரி என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் காலத்துக்கும் இடைப்பட்டது என்னது? தொடக்க கால வரலாறு. எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது, ஆனால் புரிஞ்சிக்க தெரியாது. அந்த காலம் எது இந்தியாவில்? சிந்து சமவெளி. சத்தமாக சொல்லுங்கள். கதையை கேட்ட கதையை சொல்ல மாட்டாங்க. சினிமா மட்டும் ஒரு தடவை பார்த்தோன்னு சொல்கிறீங்க. மைண்ட் செட்டை மாற்றுங்க, கதையாக கேளுங்க. அசோகர் அமைதி, அறம். தர்மம் வேறு, அறம் வேறு. தம்மா வேறு. தம்மாவும் அறமும் ஒன்று. சரியா? தர்மம், மனு தர்மம்லாம் சொல்கிறாங்களே, அது அதர்மம். ஆக்சுவலாக மனு தர்மன்றலாம் என்னது? அதர்மம். நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதனால் பெண்ணாக பிறந்திருக்கிற, நீ ஆணுக்கு அடிமை. சரியா? ஆண் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். வீட்டுக்காரன் செத்து போயிட்டா என்ன பண்ணணும்? செத்து போயிடணும். திருமணம் செஞ்சுக்கூடாது, விதையாவாக இருக்கணும். அல்லது அவன் சிதையில் விழுந்து செத்து போயிடணும். இல்லை அவன் வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத இடத்துல முன்னாடி வந்தால் என்ன ஆயிரும்? விதவை வந்துட்டு அங்கே பாரு, தாலி எடுத்த வந்துட்டா சொல்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் அங்கே உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அப்போ அது தர்மம், அது அதர்மம். அதேமாரி பிராமண ஆள் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. மற்ற எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யணும், அவனுக்கு தொண்டு செய்யணும். அதில் அடுக்கு, ஜாதி கட்டமைப்பு அப்படியே அடுக்கு, அதை தான் பிரித்து வச்சுருக்காங்க. இவன் மட்டும் வேலை செய்ய மாட்டான், மற்ற எல்லாரும் அவனுக்கு தொண்டு செய்யணும். இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கேவலமானது. போய் வரலாறு படித்து பாருங்கள். ஐயோ கொடுமை. அது இந்த கேரளாவில் சேட்டையெல்லாம் ஐயோ தாங்க முடியாது. ஆமாம், அந்த கேரளா, கன்னியாகுமரி, அந்த திருநெல்வேலி கீழே இருக்கிறதெல்லாம், அது பெண்கள்லாம் என்ன பண்ணக்கூடாதான்? மாறாப்பு கூட போடக்கூடாதம்மா. போட்டோம்னா வரி கட்டணும். இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாங்க ஐயோ அப்பா. சரி, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க.
ஓகேவா? ரைட். அடுத்தது ஆதாரங்கள் இங்கிலீஷில் சோர்சஸ். முன்னோர்கள்னால் ஆன்செஸ்டர்ஸ். தம்மா அவர் பின்பற்றினது. தர்மம் வேறு தம்மா வேறு. இதெல்லாம் தர்மன்ட்டானுங்க இவனுங்க. தம்மா தம்மானான்னு அர்த்தம் மக்களுக்கு நீதி நெறியோட இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது. யார் ஃபாலோ பண்ணுவான்? அசோகர் ஃபாலோ பண்ணுவார். மானுமெண்ட்னா நினைவு சின்னம். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். வரலாற்று ஆசிரியருக்கு பேர் என்னது? ஹிஸ்டாரியன்ஸ். சரி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பழங்காலம் அப்படின்னாக்கா எதை சொல்கிறானுங்கன்னா பழைய கற்காலத்தை சொல்கிறாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவானுங்க, செட்டில் லைஃப் கூட நாயெல்லாம் சேர்த்திக்குவானுங்க. நாய் வேட்டையாடுறதுக்கு, குகையில் தூங்கும் பொழுது பாதுகாப்புக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அது பயங்கர அறிவு. நமக்கு ஒரு நேரம் சோறு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அது வந்து காப்பாற்றும். அந்த மாதிரி. அப்புறம் வேட்டையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்றும் விடாது. பாம்பு கும்பலாம் வந்து என்ன வேணும், கிராமத்தில் பாருங்கள் நாய் அதுக்கு தான் வளர்ப்பாங்க. ஒன்றும் வேறு ஊருக்காரன் வந்தானா நைட்டில் போயிடக்கூடாது, திருடெல்லாம் வருவானுங்க. உள்ளூர்காரனா ஒன்றும் பண்ணாது, வேறு ஊருக்காரனா அவ்வளோதான். ரெண்டாவது இந்த மாதிரி பாம்பு கிம்பு ஏதாவது உங்களுக்கு விஷ சந்துக்கு, ஆமாம் வண்டியில் போனாலும் துரத்தும். அது டேஞ்சர், அப்படியும் வளர்த்தக்கூடாது. ஆமாம். விஷ ஜந்துக்கள். பாம்பு என்ன பண்ணும், பாம்பு உள்ளே வந்துருச்சுக்கா, பாம்போ வேறு விஷமான விஷயம் தேல்லாம் வந்துச்சுன்னா குலைக்கும். அதேமாரி வீட்டுக்குள்ளே வந்து அதை கடித்து கொண்டுரும். அதை கடித்து கொள்றதில்ல. செத்து போன நாயெல்லாம் இருக்குது கிராமத்தில், அதுக்காக வளர்க்குறான். சரி. அடுத்தது பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடி செல்லும் பொழுது நாய்களை உடனே அழைத்து சென்றனர். கரெக்டு. குகையில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த பொழுது விலங்கு வருவதை நாய்கள் தமது மோப்ப நாயினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. ரெண்டும் கரெக்டு. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாயு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. ஆமாவா? எக்ஸ்கவேஷன் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்கவேஷன். அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்று தொடர்புடையது எது? புதைபொருள் படிமங்கள், அருங்காட்சியகங்கள். அருங்காட்சியகங்கள் தானே பாதுகாக்கிறாங்க. புதைபொருள் படிமங்கள் அந்த பொருள், பட் அருங்காட்சியகங்கள் இது சொல்லுங்க பாப்போம். பழைய கற்காலம் தவறான இணையை கண்டுபிடிச்சிடறான். மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது. பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்டு. பாறை யுகங்கள் குகை சுவர்கள் ஓகே. செப்புத்தாடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் கரெக்டு. பூனை முதல் பழக்கப்பட்ட விலங்கா என்னது? நாய். இப்பயும் பாருங்கள் நாய் தான் நன்றி உள்ளதாக இருக்கும். பூனையை நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தாலும் நீங்கள் அது பசிச்சாதான் மியா மியான்ட்டு உங்கள் காலை வந்து சுற்றும். சரியா? நீங்கள் டெய்லியும் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க, 4வது வீட்டில் மீன் கறி எடுத்து சமைச்சானாக்கா அங்கே போயிடும். டெய்லி மீன் சமைச்சானா அங்கேயே செட்டில் ஆகிரும். உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது. எது? பூனை. ஆனால் என்ன, பாம்பெல்லாம் தூக்கிட்டு வந்துடும் வீட்டில். பாம்பை ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடும். அதனால நிறைய வீட்டில் பூனையை வளர்த்த மாட்டாங்க தெரியுமா? பாம்பை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டுரும். சரி. புலியெலாம் எதோட குடும்பம்? அம்மா பயாலஜி. புலி எதோட குடும்பம்? பூனை குடும்பம். மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. பாறைகள் மற்றும் குகைகள் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சரி. வேட்டையாடுதல் குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன. அந்த ஓவியங்களில் வேட்டையாடுதல் தான் இருக்குன்னு பார்த்துருப்போம். பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுதல் எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். இருக்குது அங்கே பல வண்ண ஓவியங்கள். வண்ணம்லாம் இருக்காது, ஒன்று கருப்பு கலரு அல்லது வெள்ளை கலரு. ஓகேவா? இது கிடையாது. கோடிட்ட இலங்களை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகை. குகை, மரப்பொந்து, மலையடிவாரம். வரலாற்றின் தந்தை எரட்டோடோட்டஸா? ஆமாம், எரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் முதலில் பழகிய விலங்கு எது? நாய். நாய்க்கு அப்புறம் தான் அப்புறம் ஆடு மாடெல்லாம் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பான். அப்போ அதோட
செத்த கித்தெல்லாம் இருக்குல்ல, அது என்னது, அது வைக்கோல் தட்டை அதெல்லாம் சாப்பிட வந்து சேர்ந்து இவங்க கூட பழகிக்கிச்சு. ஆடு மாடு எருமை, நம்ம ஊரில் இருக்கிற எருமை பயங்கர டேஞ்சரஸானது. சரியா, மாட்டை கூட அடைக்கிடலாம், எருமையை அடக்க முடியாது. அந்த காட்டு எருமை இருக்குல்ல, அதோட டேஞ்சராமா அது அதெல்லாம். அதே மாதிரி அதோட பால் வந்து என்னது ரொம்ப குவாலிட்டி. மாட்டுப்பாலோட அது பெஸ்ட்டு என்னைய கேட்டால். ஆனால் குழந்தைங்க கொடுக்கக்கூடாதும்பாங்க, எரும்பால் ஜீரணம் ஆகாது, ஃபேட் அதிகம். ஆமாம், அப்புறம் ரொம்ப அதையே சாப்பிட்டு ஒழுங்காக விளையாடாமல் இருந்தால் என்ன ஒபிசிட்டி ஆயிரும், குண்டாயிரும். எறும்பு பால் குடிச்சு வளர்ந்தவன் பாரு எப்படி இருக்கான்னு பதுக்குன்னு வாம்பாங்க. அடுத்தது அதை சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டுன்னா கரைஞ்சிட போகுது. விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே செல்லமாக பொத்தி பொத்தி வளர்த்தா பிரச்சனை. கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரமா. அடுத்தது அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கல் உள்ளன. ஒவ்வொன்றும் கொஸ்டின் சரியா தவறா எல்லாத்தையும் நம்ம லைஃபோடு ஒப்பிடணும். கொஞ்சம் நிறைய கஷ்டமாக தான் இருக்கும், லைஃப்பில் தப்பு பண்ணிகிட்டு இருப்போம், அடுத்தவங்க சொல்லி கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணி மாற்றிக்கணும். பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் சென்னை கருவியில் அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. ஆமாவா, அத்திரம்பாக்கம் சென்னை கருவியில் தானே இருக்குது. ஆதிச்சநல்லூர் தான் கீழே, திருநெல்வேலி பக்கம். அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் கீழே. வேற வந்தாங்க பாருங்க. அடுத்தது பழங்காலம் எந்த இடம்னு கேட்பாங்க, பார்த்துக்குங்க. எல்லாமே கொஸ்டின் அங்கே இதில் வந்தால் தான் சார் படிப்பேனா, படிக்காதீங்க. போன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எக்ஸாம்பிள் அது பார்த்துக்கோங்க. நீங்கள் புக்கை வாங்கி அதை மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, ஸ்கூல் புக்கை வாங்கி புரிஞ்சு படிங்க. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியில் பாதுகாக்கப்பட்டது. ஆமாம், அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. நாடு முழுவதுங்கிறது ஆசியா முழுவதும் பரவியது, இதுதான் கரெக்டு. தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அவங்க தாத்தாவே கர்நாடகாவில் தான் வந்து சாவார். சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல, சரவணபலகுலா சந்திரகிரி, அங்கே தான் வந்து சாவார். போயிருப்பீங்களே சரவணபலகுலா, போனது இல்லையா, பார்த்தது இல்லையா? பின்னாடி வரும், இருந்தாலும் பார்க்கலாம் இருங்க. மகாவீரர் சிலை, ஹோட்டல் தானே அதிகமாக தேடுறோம். சரவணபலகுலா பெரிய சிலை இருக்கும். சந்திரகிரின்னு நினைக்கிறேன், மைசூர் பக்கத்தில், கர்நாடகாவில் இருக்கும். இங்கே தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார், நாட்டில் திறந்துட்டு அவரோட பையன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவார். போடா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமண மத துறவி, அவர் பேர் என்ன சார், பத்ரபாகு அவர் பேர். அவர் கூட சேர்ந்து வந்துடுவார். கேட்பாங்க சந்திரகுப்த மௌரியரை யார் வந்து தெற்கு நோக்கி அழைத்து சென்றார் அப்படின்னு கேட்பாங்க. பத்ரபாகு பின்னாடி வரும், பார்ப்போம் அதெல்லாம். அடுத்தது அவரை பற்றி பார்ப்போம். இவங்க தான் அந்த அமன சாமியார்கள் வருவானுங்களே அப்பப்போ அங்கேருந்து. சேட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, வட இந்தியாவிலேருந்து வரவன் எல்லாத்தையும் சேட்டுன்றது நம்ம ஆளுங்க, முட்டா போயிலுங்க. என்ன பண்ணுறது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஆமாம், பீகாரக்காரனையும் சேட்டுன்றான், உத்தரப்பிரதேசக்காரனையும் சேட்டுன்றான், இந்திக்காரன்றான். அதை மிஞ்சி போனான். எல்லாரும் இந்திக்காரன் கிடையாது, எவனுமே இந்திக்காரன் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அவன் தாய்மொழிலாம் வேறு. இந்திக்காரன் ஒருத்தன் கூட கிடையாது, யாருக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது. சரி, சொன்னாலும் சண்டைக்கு வரானுங்க. இவன் தெரிஞ்சு வச்ச அறிவு, அப்புறம் இப்போ அதனால் பேசுறதில்ல வண்டி போங்கடா அப்படின்ட்டு. டெல்லி விட்டுருங்க, எல்லாம் கலந்தது, அதை யாருன்னு சொல்ல முடியாது. நம்ம ராஜஸ்தான்காரன் இருப்பான். ஆமாம், இவங்க கட்டாயம் 4 பேர் இருப்பானுங்க. சரி, ஒவ்வொருத்தனும் அவன் தாய்மொழி வேறு. ராஜஸ்தானுக்காரன் ராஜஸ்தானி, கேட்டு பாருங்க உன் தாய்மொழி என்னடான்னு. ஹிந்திமா டே அப்படின்னு கேளுங்க, அப்புறம் சொல்லுவான். குஜராத்துக்காரனுக்கு தாய்மொழி குஜராத்தி, ராஜஸ்தான் குஜராத்தி, இன்னொரு மகாராஷ்டிராக்காரன் மராத்தி. ஆனால் ஹிந்திமா முட்டா போயிலுங்க. அங்கே
அவனோட இதுதான் தெரியும். நீ ஏன் ஹிந்தி படிக்கல நம்மளை வந்து கேட்டுட்ருக்கானு. ஏடா முட்டா போயில, நீ உங்கள் அம்மாவை விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட, நாங்கள் எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனை. ஆமாம், தாய்மொழி தான் சொல்கிறேன். தாய்மொழியில் படித்தா தான் உருப்படியாக முடியும். பாறை ஓவியங்கள். ஓகே. ஆவா. எழுதப்பட்ட பதிவுகள். அசோகர். மதச்சார்புள்ள இலக்கியம். என்ன சமயம்? என்ன? சைவம். தமிழ் பார்த்துட்டோம்ல. தமிழ் தான் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு, வேறு ஒன்றும் கிடையாது. திரும்ப அது அப்படியே ரிப்பீட் ஆகும். போதும், இதோட இருக்கட்டும். ஒரு பிரேக் எடுங்க. பிரேக் போயிட்டு வந்து அடுத்தது